வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். வாழ்க்கை என்றால் அதற்கு நெறிமுறைகள் இருக்க வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கருதுகிறவர்கள் உண்டு. ஒன்றுமில்லை. இந்த வாழ்வே மாயம். இதில் நெறிமுறைகள் எல்லாம் தேவையில்லை. எப்படி வேண்டுமோ அப்படி வாழ்ந்துவிட்டு இறந்து போய்விடலாம் என்று சொல்லுவதும் உண்டு. வாழ்வே மாயம் என்கிற இந்த சிந்தனை எல்லாம் இங்கேதான் இருக்கிறது என்று சிலர் கருதுகிறார்கள். இல்லை, உலகம் முழுவதும் எல்லாவிதமான சிந்தனைகளும் இருக்கின்றன. ஜெர்மனியை சார்ந்த தத்துவாசிரியர் ஃபிரெட்ரிக் நீட்சே இந்த எதிர்மறுப்பு வாதம் அல்லது எதிலும் நம்பிக்கையற்ற ஒரு வாதத்தை தொடக்கி வைத்தவர் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஆங்கிலத்தில் நிகிலிசம் என்று பெயர். நிகிலிசம் என்பது வேறொன்றும் இல்லை, வாழ்வே மாயம் என்பதனுடைய இன்னொரு சொல்லாடல் தான் அது. அவருக்கு எந்த ஒன்றிலும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களா? ஆம், கடவுள் மீது மட்டுமல்ல, கடவுள், சமயம், வாழ்க்கை என்று எதிலும் நம்பிக்கையற்றவர்கள். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை. எனவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் தவறானது. இந்த வாழ்க்கையில் ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம், அவ்வளவுதான் என்று கூறுகிறவர்கள். இறுதியாக ஃபிரெட்ரிக் நீட்சே தன்னுடைய 56வது வயதில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அவருடைய தத்துவம் தான் அவருடைய மனநோய்க்கு காரணம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்படி இல்லை, அவருடைய உடல் நலமின்மையே காரணம் என்பவரும் உண்டு. எப்படி இருந்தாலும் நம்பிக்கையற்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகாது.